வாலிபர்கள் ஓய்வு நாள் பாடத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் இந்த காலாண்டிலும் நாம் 3வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு த மிராக்கிள் ஒர்க்கர் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தான் நமக்கு பாடத்தை படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட மரண வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்ற மரண வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. த மிராக்கிள் ஒர்க்கர் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் படிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இதில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய கருத்தை நாங்கள் கேட்பது மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையில் எங்களை அபியாசிக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு அற்புதர், எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதர் இருக்கிறார் அப்படிங்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் தெய்வம் கர்த்தாவே கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசனம் அடிகளை மறைத்து விளங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன கதையோட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் டீம் ஹான்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய கருத்தை அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனும் அவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலை பிரதேசங்களுக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க. சுற்றி பார்க்க போய் கொண்டு இருக்க பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மகன் ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் ஏறி நின்று, அப்பா என்னைய கீழே பிடிச்சிக்கோங்க, நான் குதிக்க போகிறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்கிறான். சொன்ன உடனேமே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மகன் தாவி குதிக்க போகிறான். உடனே அந்த அப்பா பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனோ என்விரான்மெண்ட்டோ அவருக்கு இல்லை. அவர் அந்த பின்புறமாக திரும்பி நின்றதுனால அவருக்கு பிடிக்கக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. ஆனாலும் தன் மகன் குதிச்சிடறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பின்புறமாகவே நின்று என்ன பண்ணாரு, தன்னுடைய மகன் விழுவதை தாங்கி பிடிச்சாரு. இப்படி பின்புறமாக நின்று தன் மகனை பிடித்ததுனால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சறுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் பெரிய ஒரு ஆபத்து ஏற்படலை. ஆனாலும் தகப்பனுக்கு ஒரே வருத்தம், கோபம் வேற இருக்கிறது. தன் மகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீ செஞ்சதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஒரு செகண்ட் தப்பி இருந்தால் கூட நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாயிருந்திருக்கும். நீ மேலேருந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறியே, ஏதாவது ஆபத்து ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பார்த்து கேட்குறாரு. ஆனால் அந்த மகன் எனக்கு ஆபத்து வந்திருக்காது, ஏன்னா என்னை தாங்கி பிடிக்கிறவர் யார் அப்படின்னா என்னுடைய தகப்பன் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாங்க, நமக்கு ஆபத்து காலத்தில் இந்த கதையிலிருந்து நமக்கும் ஒரு விஷயம் என்ன தென்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆபத்து காலத்துலேயும் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரு. அதுதான் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆபத்துன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா நம்மளை தாங்கி ஏந்தி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பரம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு கருத்து நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவர் நம்மளுடைய அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் மென்மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் உணரணும் அப்படின்னா வேதாகமத்தில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவர் நம்ம அருகிலே இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வேத பகுதியின் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் கூட 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் மேலே நம்மளுடைய கவனத்தை நம்ம கவனத்தை செலுத்துவோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் 3 விதமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியோடைய மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்க்கதரிசி வந்து இறந்துடுறாங்க. ஆனால் இறக்குறதுக்கு முன்பாக நிறைய கடன் பாரத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ தீர்க்கதரிசிகளுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு, என்னுடைய புருஷன் வந்து மரித்து போயிட்டான், ஆனால் உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான்னு சொல்லிட்டு உமக்கு தெரியும். இப்போ கடன் பட்டவர்கள்லாம் வந்து என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்க கொள்ள போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேட்கக்கூடிய ஒருவளாக எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்கக்கூடிய ஒருவளாக இருந்தாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அந்த விதவை பெண்ணை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கடன் பாரத்தை உணர்ந்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த விதவையானவள், எங்கிடத்துல ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னான். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ இந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் உன் அயலாகத்தார் இடத்துல நீ என்ன பண்ண அப்படின்னா வெற்று பாத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து நீயும் உன் குமாரர்களும் உன் வீட்டிற்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு இந்த ஒரு குடை எண்ணெயை வந்து மற்ற பாத்திரங்கள்ல வார்த்து வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து இவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க. பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு பாத்திரமா என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. தாயும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெற்று பாத்திரங்கள்ல எண்ணெயை வந்து நிரப்புறாங்க. நிரப்பி முடிச்சதும் அடுத்த பாத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன் இடத்துல கேட்கும்போது பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகன் வந்து சொல்றான். உடனே வந்து எண்ணெய் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. உடனே இந்த விதவையானவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வெளியே வந்து எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட நடந்ததை வந்து சொல்றாங்க. அப்போ உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இந்த எண்ணெயை விற்று என்ன பண்ண, கடனை தீர்த்துக்கொள், மீதமானதை நீ என்ன பண்ண, ஜீவனத்துக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை முதலாவது அற்புதமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. பதிவு செய்து வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுல இருந்து இந்த அற்புதத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எலிசா அந்த தீர்க்கதரிசியோடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கான ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய மனுஷன்கிட்ட போறாங்க, கேட்கறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நம்மளும் தேவனுடைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாடி தேடி போய் கேட்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதான் வேத வசனம் கூட இவ்வாறாக சொல்கிறது. மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஆபத்தையும் கூட மாற்றி அற்புதத்தை செய்யக்கூடிய ஒருவர் நம் வாழ்க்கையிலையும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த முதலாவது அற்புதம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. இரண்டாவது அற்புதம் இந்த 2 சாமுவேல் 4வது அதிகாரத்துல இரண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இரண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி வந்து சூனேமுக்கு வந்து போகிற வழியில அந்த இடத்துல கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்கன்னா எலிசா தீர்க்கதரிசிய தன் வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறாங்க. மிகவும் வருந்தி கேட்டது நிமித்தமாக அவரும் போறாரு. இதே மாதிரி சூனேமுக்கு போகும்போதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அங்க போய் விருந்து சாப்பிடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய புருஷன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எலிசா தீர்க்கதரிசி வர்றாங்க. அப்ப அவர் வரும்போது நம்ம மேல் வீட்டுல ஒரு அறையை கட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் தங்குவதற்கு என்ன ஆயத்தங்களை செய்வோம். அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார், சூனியமுக்கு வரும்போதெல்லாம் இங்க வந்து தங்கிட்டு போவார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அதற்கான ஆயத்தங்களையும் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி வந்து சூனியமுக்கு வரும்போது இந்த மாதிரி போய் தங்குறாரு. இவருடைய இந்த கனம் பொருந்திய ஸ்திரீயுடைய ஆயத்தங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரங்களை உபசரிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து அந்த ஸ்திரீயின் இடத்துல காணப்பட்டதை நினைச்சு மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஊழியக்காரரை அந்த சூனியமையால வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு அந்த சூனியமையால் சொல்றாங்க,
என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனேமியல் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஊழியக்காரனாகி கேயாசியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாங்க, அந்த கணப்பொருந்திய ஸ்திரீக்கு நம்ம என்னதான் பண்ணணும், அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறத கேட்கும்போது கேஎஸ்சி வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய புருஷனும் பெரிய வயதுள்ளவனாக இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஊழியக்காரன் சொல்வதை பார்த்து சூனேமியலை வரவழைத்து, நீ ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்திரீ வந்து சொல்கிறாங்க, உடனே ஆண்டவனே எனக்கு வந்து உமது அடியலுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு நாள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்பாக பிள்ளை வளர்ந்தது. அறுப்பறுக்கிறவர்கள் இடத்துல என்ன பண்ணுறாங்க, தன் தகப்பனோடு அந்த பிள்ளை இருந்தது. அந்த வெயில் காலத்தில் அந்த வேலை செய்தது நிமித்தமாக அந்த பிள்ளைக்கு வந்து என்னது அப்படின்னா தலை நோகுதுன்னு சொல்லிட்டு தன் தகப்பன் இடத்துல சொல்கிறான். உடனே வந்து தன் பிள்ளைக்கு ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு கணப்பொருந்திய ஸ்திரீயின் இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. மதியம் வரைக்கும் தன் மடியில இருந்து மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளையும் மரித்து போனதை வேதாகமும் பதிவு செய்கிறது. உடனே இந்த சூனேமியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழுதை வந்து ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசியை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து இந்த சூனேமியல் வர்றதை பார்த்த உடனேயும் கேஎஸ்சி கிட்ட சொல்றாரு, நீ போய் வந்து சூனேமியல் வர்றா, நீ போய் நீ சுகமா இருக்கிறியா, பிள்ளை சுகமா இருக்குதா, புருஷன் சுகமா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேள் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி கேட்க சொல்றாரு. அப்போ உடனே வந்து இந்த கேஎஸ்சி வந்து கேட்குறாரு, ஆனால் சுகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய குரலை சொல்லிட்டு அவர் சூனேமியல் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா அந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு என்னுடைய பிள்ளை இந்த நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. தெரிவித்ததும் எலிசா தீர்க்கதரிசி கேயாசி கிட்ட இந்த கோலை எடுத்து நீ வந்து அந்த பிள்ளையினுடைய முகத்துல வை, போற வழியில நீ யாருக்கிட்டையும் எந்த ஒரு காரியத்தையும் பேசாத, யாராவது கேள்வி கேட்டா கூட நீ பதில் சொல்லாம நீ அந்த பிள்ளைக்கு நேராக ஓடி இந்த முகத்தின் மேல அந்த கோலை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேஎஸ்சியும் வந்து அப்படி செய்கிறாரு. ஆனா அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய காலை இறுக பற்றி கொண்டாங்களாம். இறுக பற்றி கொண்டது நிமித்தமாக அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு அப்படின்னா கடந்து போனாரு. அதற்குள்ளேயும் அந்த கோலை வைத்து ஒன்றாகலை அப்படிங்கிறத கேஎஸ்சி வந்து அந்த செய்தியை வந்து கொடுக்குறாரு. உடனே வந்து இவங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு அந்த பிள்ளை இருக்கிற அறையை நோக்கி போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து முகங்குப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிள்ளையின் மேலே விழுகிறாரு. உடனே வந்து உடல் சூடாகி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளை பிழைத்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதவசனத்தில் வந்து வாசிக்கிறோம். அப்போ இரண்டாவது அற்புதத்தில் என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரித்து போன ஒரு பிள்ளை உயிர் பெற்றது அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதம் வந்து இரண்டாவது அற்புதமா வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதுல நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கணம் பொருந்திய அந்த சூனேமியல் என்ன பண்றா அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவ யாரை பார்க்கல அப்படின்னா தனக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பார்க்கல, தனக்கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கல, மனுஷனை பார்க்கல. அவ தேடி போனது ஒருத்தர் என்ன அப்படின்னா தேவனுடைய மனுஷன். அது பார்த்தாம வர வழியில தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரர் கேஎஸ்சி வந்து இருக்கிறாரு. அதான் மனுஷனை கூட பார்க்காம டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுடைய மனுஷனுடைய காலை இறுகி பற்றி கொண்டு நீங்க வரணும், நீங்க வந்து அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய காலை இறுகி பற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதனால அந்த ஸ்திரீ ஆனவள் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீமையான ஆபத்து காலகட்டத்துல நம்ம வந்து நெருங்கி போய் கொண்டிருந்திருப்போம். ஆனா நம்ம வந்து அந்த சூனேமியல் செய்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம செஞ்சோம்னா நம்ம பொருளை பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிற வசதியை பார்க்காம தேவனை இறுக பற்றி கொண்டிருந்தா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்தாக இருக்குது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் ஏதாவது உங்கள் தாழ்ந்துகளை நீங்கள் வந்து இலக்க கொடுத்துருந்துருக்கலாம், உங்களுடைய வேலைகளை இலக்க கொடுத்துருக்கலாம், உங்களுடைய பிரியமானவர்களை என்ன பண்ணியிருக்கலாம், இலக்க கொடுத்துருக்கலாம். ஆனாலும் எதை இழந்தாலும் கூட, மரணத்திற்கு நேரிடுவதாக இருந்தால் கூட தேவன் திரும்பவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா உயிர் கொடுத்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவராக நம்ம வந்து மாறுவதற்கு தேவன் வந்து கிருபை செய்வார். எப்போ அப்படின்னா நாமளும் அந்த சூனியமியால போல இறுக பற்றி பிடித்திருக்கும் போதுதான். ஏன்னா வேத வசனம் கூட இவ்வாறாக சொல்கிறது. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனம், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்வதை நம்மளால பார்க்க முடியும். நாமளும் சூனேமியால போல தேவனை இறுகி பற்றி கொள்வோம். தேவன் நாம் இழந்ததையும் கூட, நமக்கு பிரியமானவர்களை இலக்க கொடுத்தாலும் கூட நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். 3வது அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா, கில்காலுக்கு வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து கில்காலுக்கு போறாரு. கில்காலுக்கு போற இடத்துல வந்து அந்த தேசத்துல வந்து கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா முன்பாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு போய் கூழ் காய்ச்சு அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. இவங்களும் கூழ் காய்ச்ச போறாங்க. அதுல ஒருத்த வந்து என்ன பண்றான் அப்படின்னா, பேய் கொம்மட்டி கொடியை வந்து கண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கீரைகளை வந்து பறிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து பேய் கொம்மட்டி காய்களை வந்து பார்க்குறாங்க. அந்த கொடியை பார்த்தோன்னே அதோடைய காய்களையும் பறித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூழில் வந்து போடுறாங்க. இது வந்து ஒரு கசப்பு நிறைந்தது, விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதை போட்டோன்னே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கூழ் வந்து கசப்பாய் மாறினது அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் வந்து சொல்லுது. இப்போ உடனே வந்து எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே வந்து எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா மாவை எடுத்து அந்த அந்த கூழ் மேல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா போட்டோன்னே அந்த கசப்பு, அந்த பானையில தோஷம் வந்து நீங்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தேவனுடைய மனுஷனுக்கு என்று 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்பங்களையும் இந்த தாழ்கதிர்களையும் போய் மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு கேயாசிக்கு வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து கட்டளையிடுறாரு. உடனே வந்து தன்னுடைய அந்த ஊழியக்காரன் வந்து கேட்குறான், 100 பேர் இருக்கிறாங்க, இந்த 20 அப்பங்களும் இந்த தாழ்கதிர்களும் எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ போய் கொடு, அது மீதியும் ஆகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவா திட்டவட்டமா சொல்றாரு. உடனே வந்து இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாங்கன்னா போய் கொடுக்குறாங்க. கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்ணுச்சு அப்படின்னா மீதமும் மீந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தை முடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த விஷயத்துல, இந்த அற்புதத்துல இருந்து நாம ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணி இருந்திருக்கலாம், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இவர் என்னென்ன அற்புதங்களை செய்யறாரு, பிள்ளைய வந்து மரித்து போன பிள்ளைய வந்து என்ன பண்றாருன்னா உயிர்ப்பிக்கிறாரு. அது மொத்தம கடன் பாரத்தை ஒரு கொடை எண்ணெய் வச்சு தீர்க்கிறாரு. இவ்வளோ செய்யறவருக்கு இது என்ன பண்றாரு, இந்த அற்புதத்தை இவர் தான் செய்யறாரு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம், நான் இதை செய்யறேன், நான் இதை கட்டளை இடுறேன், நீ போய் செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட, கர்த்தர் இதை சொல்கிறார், நீ போய் அதை செய், மீதியானதையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்வதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப பாருங்க, அவருடைய தாழ்மை அந்த இடத்துல வந்து தெரிவதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தன்னை தாழ்த்துகிறாரு, தேவனை வந்து உயர்த்துகிறார். யோவான் சொன்னது போல நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போலதான் எலிசா தீர்க்கதரிசியும் தன்னை தாழ்த்தி கர்த்தர் சொல்கிறார், நீ போய் செய், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த தாழ்மைங்கிறது, இதை நம்ம வாலிப பிள்ளைகள்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தன்னை தாழ்த்தும் போது, கர்த்தரை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தும் போது நமக்கும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கருத்தா இருக்குது. இது மூன்றிலுமே ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நானும் இப்படிதான் இருக்கிறேன், உமக்கு என்று நானும் வந்து வேலையெல்லாம் செய்யறேன்,
நானும் வந்து ஜெபம் பண்றேன், வேத வாசிக்கிறேன், எனக்கு மட்டும் எலிசா தீர்க்கதரிசியை மட்டும் சுகப்படுத்தும் வரங்களை கொடுக்குறீங்க, அற்புதங்களை செய்யக்கூடிய வரத்தை கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு ஏன் வந்து கொடுக்கலையோ, எங்களுக்கு மட்டும் ஏன் ஏசப்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கக்கூடியவளாக இருந்தேன். அப்போதான் தேவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மனன வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் எனக்கு தென்பட்டுச்சு. எனக்கு மட்டும் அந்த அற்புத வரத்தையும் சுகப்படுத்துகிற வரத்தையும் கொடுக்க மாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்ககிட்ட இல்லாத குணம் எலிசா தீர்க்கதரிசிகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படி என்ன குணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் இந்த வசனம் என் கண்கள்ல தென்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, தேவனுடைய மனுஷனாகிய அவர் வந்து பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது என்ன பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவனத்தை தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மீதாக நான் வந்து செலுத்தும் போது எலிசா தீர்க்கதரிசியுடைய அந்த பரிசுத்தத்தின் தன்மை வந்து வெளிப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி மென்மை மிக்கதும் அன்பு மிக்கதுமான ஒரு தன்மையை வந்து ஒரு ஆவியை வந்து உடையவராக இருந்தாராம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மனித வாழ்க்கையை இந்த இழந்து போன இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக மனித இனத்தை ரட்சிப்பதற்காக யார் வந்தா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய நிழல பிரதிபலிக்கிறவராக என்ன பண்ணாராம், இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து செயல்பட்டாராம். அப்போ ஒருவர் வந்து கிறிஸ்துவன் என்று சொல்கிறவன் கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப பாருங்க, கிறிஸ்து நடந்த அந்த வழியில அவருடைய நிழலை யார் செயல்பட்டாராம், எலிசா தீர்க்கதரிசி வந்து செயல்பட்டாராம். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த குணங்களை எல்லாம் பார்த்து சுகப்படுத்தக்கூடிய வரங்களை அவருக்கு வந்து கொடுத்தாராம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து யெகோவாவின் வேலைக்காரராக செயல்பட்டாராம். அதாவது முழு மனதோடு கீழ்ப்படியக்கூடிய ஒருவராக அவர் வந்து செயல்பட்டாரு அப்படிங்கிறத ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து நமக்கு வந்து சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த நிறைந்தவராக, முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவராக, அன்பின் ஆவியை உடையவராக இருப்பதனாலதான் எலிசா தீர்க்கதரிசிக்கு சுகப்படுத்தும் வரங்களை வந்து கொடுத்தாரு, அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளும் வந்து கேட்கலாம், எனக்கு மட்டும் அந்த வரம் இல்லையே, நானும் ஆண்டவருக்காக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. நானும்